ஹாய் கைஸ். ஸோ சிஎஸ்கேவோட லாஸ்ட் ஹோம் கேம் நடந்தது சேப்பாக்கில் வெர்சஸ் எஸ்ஆர்ஹெச். அந்த மேட்ச் வந்து டாஸ் ஜெயிச்சு சாரி எஸ்ஆர்ஹெச் டாஸ் ஜெயிச்சு பவுலிங் சூஸ் பண்ணாங்க. சிஎஸ்கே பேட்டிங் ஆட வேண்டிய சுச்சுவேஷன் இருந்தது. ஸோ அது முக்கிய ஒரு 180 ரன் அடிச்சாங்க. அதை வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து ரொம்ப 180 180. யார் டாஸ் ஜெயிச்சா? ஓ சிஎஸ்கே டாஸ் ஜெயிச்சாங்கல்ல, சாரி. அதான் ஆக்சுவலா அவரு கம்மின்ஸ் டாஸ் ஜெயிச்சுன்னா பவுலிங் தான் போட்டிருப்பேன்னு சொன்னதால நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். சிஎஸ்கே டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் எடுத்து ஓகே சாரி. சிஎஸ்கே டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் எடுத்ததுனால முக்கிய 180 ரன் அடிச்சாங்க. பேட் கம்மின்ஸ் ஆனால் நான் பவுலிங் தான் போட போறேன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ டாஸ் இங்கே ஒரு பெரிய ஃபேக்டரே கிடையாது. ஆனால் அசால்ட்டா அடிச்சாங்க. 1 over to spare. இதோட எனக்கு தெரிஞ்சு பிளே ஆஃப் ஹோப்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஆன் திஸ் நோட் நம்ம இந்த மேட்சோட ரிவ்யூக்குள்ள பேசிடலாம். இது அதுவும் இல்லாம இது வந்து தோனியோட லாஸ்ட் கேம் அப்படி இப்படிலாம் ஹைப்லாம் இருந்தது. அதெல்லாமும் ஒன்றும் பெருசா இல்லை. இம்பாக்ட்ல கூட அவர் ஆடல. ஒரு போட்டோகிராஃப்காக கூட்டின்னு வந்திருக்காங்க. வாப்பா கடைசியா ஒரு தடவை போட்டோவாவது எடுத்துட்டு போலான்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடி வர சொல்லியிருக்காங்க போலக்கு. அதுக்காக வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஷோட் மேட்ச்குள்ள போயிடலாம். ஸோ ஆனால் சிஎஸ்கே டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் ஆடினாங்க. வழக்கம் போல ஒரு பிளிட்ஸ் நாக் வந்து சஞ்சு சாம்சன் அடிச்சாரு. ஒரு 13 balls and over 27 runs கிட்ட அடிச்சாரு. அவர் கொஞ்சம் ஒரு டீசென்ட் ஸ்ட்ரைக்ல தான் ஆடினாரு. பட் ஆப்போசிட்ல ஆடினார் ருத்துராஜ். இன்னைக்கும் அவருக்கு சுத்தமா பேட்ல ஒண்ணுமே படவே இல்லை. நீங்களே சொல்லுங்க, எனக்கு ஆக்சுவலா கஷ்டமா இருக்கு. இல்லை ஃபர்ஸ்ட் நம்ம லைனப்ல இருந்து வருவோம். அகில் ஹுசைன் இன்னைக்கு ஆடினாங்க நம்ம எதிர்பார்த்த மாதிரி. ஸோ ஜப்பி உட்கார வச்சுட்டு அகில் ஹுசைன் ஆனாங்க. ஏன்னா 3 லெஃப்ட் ஆர்ம் பேசுகிற தேவையில்லை. இந்த பிச்சுமே கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ ஸ்பின்னர் ஆடுறது பெட்டர் தான். நம்ம லைனப்பில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண சேஞ்ச் இருந்தது. இன்னொன்று எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் ஃபார்மர் வந்து ஃபோட்டோக்கு மட்டும் போஸ்ட் கொடுத்துட்டு போயிட்டார். அவர் இன்னைக்கு மேட்ச் ஆடல. ஸோ இது ஓகே தான். ஆனால் இதுதான் பெட்டர் டீம். இப்போ இருக்க ஆப்ஷன் வச்சு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு இதுதான் பெட்டர் டீம். வேறு எந்த காம்பினேஷனும் நீங்கள் ஆடவும் முடியாது இதில். ஸோ அதான் ஸ்டார்டிங் வந்து நம்ம பேசுகிற மாதிரி சஞ்சு பிளிஸ் நாக் கொடுத்துட்டு போயிட்டாரு. ருத்து என்னன்னா அவர் செகண்ட் ஃபீல்டில் ஆட ட்ரை பண்ணிட்டு இருந்தார். ஆனால் அது அக்ரிகேட்டாக ஓரளவுக்கு ஆடி போய் கொண்டு போனால் அப்புறம் அடிக்கலாம்னு பார்த்தாரு. ஆனால் 21 balls பவுண்டரி அடிக்காம ஆடி இருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் இதுதான் ஐபிஎல்ல ஒரு ஓப்பனர் 21 ball ஆடி ஒரு பவுண்டரி கூட அடிக்காதது. ஏதோ ஒரு ரெக்கார்ட் வாங்கிட்டீங்க ஜாலியா. அவ்வளவுதான். குருவிலுமே வந்து அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு. அப்புறம் கார்த்திக் சர்மாவுமே எப்பவுமே ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணுவார். அவருமே இன்னைக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே தான் ஆடினார். கார்த்திக் சர்மா சூப்பரா ஆடினாரு இன்னைக்கு. நிஜமா கார்த்திக் சர்மா ஆடினா ரொம்ப நல்லா இருந்தது. 10 overs 90ன்றது நல்ல ஸ்கோர் தான். 11 overs 100 ஐ திங்க் அந்த ரேஞ்சில் இருந்தீங்க. அதுக்கப்புறம் விக்கெட் வந்துடுச்சு. பிரேவிஸுமே அந்த இம்பார்ட்டன்ஸ் குறையாம தான் ஆடினார். ஓரளவுக்கு பிரேவிஸ் கிட்ட பேட்லேருந்து வந்த ஒரு ஒன் ஆஃப் தி பெட்டர் இன்னிங்ஸ் இந்த டோர்னமெண்ட்ல என்ன கேட்டிங்கன்னா. மொத்தமா 2 இன்னிங்ஸ் தான் நல்லா ஆடினாரு. அதுல இது 2வது இன்னிங்ஸ் அந்த மாதிரி தான் அடிச்சிருக்காரு. அண்ட் ரெண்டுமே பார்த்தோம்னா இந்த டோர்னமெண்ட்ல அவர் அடிச்ச ஹையஸ்ட் ஸ்கோர் இந்த மேட்ச்ல தான். இதுக்கு முன்னாடி மேட்ச் வந்து என்ன 43 42 அடிச்சு அவுட் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். அது ஒரு 40+ ஸ்கோர் தான். ஸோ ஓகே, ஒரு டீசெண்டாக நான் இன்ஃபேக்ட் யாருக்குமே படலை அப்படின்றப்போ அவரோட ஷாட்ஸ்லாம் ஆனால் ரொம்ப நல்லாவே இருந்தது. ஃப்ளாட்டாக ஒரு புல் ஆடி இருந்திருப்பார். அதெல்லாம் பார்க்கும்போது பயங்கரமாக இருந்தது ஆக்சுவலாக. ஸோ ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்தது. பட் இந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் நல்லா அடிக்கிறாங்க அப்படின்றப்போ காம்ப்ளிமெண்ட்ரி ஆப்போசிட்ல இருக்கிற பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக் கூட ரொட்டேட் பண்ண மாட்டேங்கிறாங்க ஒழுங்கு. அதுதான் ப்ராப்ளம். ஃபார் எக்ஸாம்பிள் சஞ்சு சாம்சன் அடிக்க ஆரம்பிச்சாரு. ருத்து வந்து டொக்கு போட்டுனே இருந்தாரு. திருப்பி உருவில் அடிக்க ஆரம்பிச்சாரு. ஆனால் ஓகே, நான் உருவில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாருங்கிறத தாண்டி அவர் கண்டமணி சுத்துறாரு. சரி ஓகே, போன மேட்ச் கொஞ்சம் டஃப் பிச்சு அடிக்கல, சரி திருப்பி சேப்பாக்கில் ஆடுறாங்க, ஃபிளாட் பிச்சு அடிப்பாருன்னு பார்த்தா மறுபடியும் அகைன் ஒரு ஏதோ வந்தாரு, ஒரு 2 6 அடிச்சாரு போயிட்டாருங்கிற மாதிரி தான் ஆடினாங்க. கொஞ்சம் மேட்ச் வெயிட் பண்ணி இருந்திருக்கலாம். ஒரு மஸ்வின் கேம்ல கொஞ்சம் பார்த்து ஆடி இருந்திருக்கலாம். இதே வந்து இதுக்கு முன்னாடி சர்ஃபராஸ் கான் அதை தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இது எதுக்கு அந்த டீமை மாத்தினாங்க, எந்த மாதிரி சேஞ்ச் கொண்டு வந்தாங்க எதுவுமே எங்களுக்கு தெரியல. பட் அகைன் உருவில் பட்டேல் அவரோட இன்னிங்ஸ் பெரிய இம்பாக்ட்லாம் ஒன்றும் கிடையாது. வந்தாரு 2 6 அடிச்சாரு, ஓகே தான். பட் எங்க ஸ்லோ டவுன் ஆச்சுன்னா ருத்துராஜோட அந்த 20 balls plus இன்னிங்ஸ் ஆடினது. அதே மாதிரி தூபே அந்த 20+ balls இன்னிங்ஸ் ஆடினது. எப்போ கார்த்திக் சர்மா அப்புறம் டெவால் பிரேவிஸ்லாம் அடிச்சிட்டு இருந்த டைம்ல அவங்க ஆடினது 43 பால் இவங்க 2 பேரும் அடிச்சு ஆடி இருக்காங்க. 41 ரன் அடிச்சிருக்காங்க. பால்ஸை விட ரன்ஸ் கம்மி T20 மேட்ச்ல. இவ்வளோ மோசமா ஆடி இருக்காங்க 2 பேர் சேர்ந்து. அதான் முக்கி தான் இந்த ஸ்கோரே வந்தது. கடைசியில கொஞ்சம் டெவால் பிரேவிஸ் அடிச்சதுன்னு பிரசாந்த் வீரர் ட்ரை பண்ணாரு. அவருக்கும் பெருசா எதுவும் படல. பட் எனிவே அதான் இது ஆக்சுவலா சொல்லணும்னா போயிட்டு இருந்த ஸ்பீடுக்கு ஒரு 190+ வந்திருக்க வேண்டிய இதுதான். எஸ்ஆர்ஹெச் பவுலர் சைட்ல கொஞ்சம் ஆக்சுவலா கடைசியில கம்பேக் கொடுத்துட்டாங்க. நல்லாவே பவுலிங் போட்டிருந்தாங்க ஆக்சுவலி. ஸோ பவுலிங் பத்தி பேசும்போது பேட் கமின்ஸ் எக்ஸாக்ட்லி நீ பேசு. பிச்சு
நல்லாவே எஸ்ஆர் ரீட் பண்ணி ஸ்டார்டிங்லே அதான் சார் ஸ்டார்டிங்லயே எப்போதுமே கம்மிங்ஸ்னா லாஸ்ட் 2 or 3 matches நியூ பால் எடுத்துட்டு இருந்தாரு. ஆனா இன்னைக்கு அவர் எடுக்காம எதுக்கு நிதிஷ் ரெட்டி ஃபுல் இங்கே போனாருன்னு தெரியல. அது ஒரு லைட்டா பிளண்டர் பண்ணாரு ஸ்டார்டிங்ல. ஆனா உடனே அவர் திருத்திக்கிட்டாரு. நம்ம திருப்பி லைக் இன்னொரு ஒரு ரெட்டிக்கு தர வேண்டாம், தேர்ட் ஓவர் நம்ம திருப்பி எடுத்து போட்டுடலாம் அப்படி எடுத்து போட்டாரு. போட்டோடனே சந்து சாம்சன் போயிட்டாரு. லைக் அதுதான் லைக் அந்த ஒரு பிளண்டர் பண்ணாரு. பிளஸ் ஃபர்ஸ்ட் 4 overs அந்த 2 reviews மட்டமான ரிவ்யூ அதை எடுத்து எதுக்கு ஆமா, தேவையில்லாம அது மட்டமான ரிவ்யூ. அவங்க ரெண்டு ஒரு 2 டீமுமே ரிவ்யூ, அதான் 2 ரிவ்யூ, நீ பெரிய சிஎஸ்கே ஒரு ஆளா ரிவ்யூ, நான் பெரிய ஆளான்னு. அது 3 ரிவ்யூ மட்டமான ரிவ்யூ. அதே மாதிரி கம்மின்ஸ் ஒரு பிளாட் பண்ணி கொடுத்துட்டாரு. அதை அப்படியே வந்து சகி புஷன் திருப்பி அவரே அதுமே பண்ணிட்டாரு. இன்டு தி பிச் ஸ்லோவர் ரன்ஸ் போடலாம், லைக் அது ஸ்லோவா போகுது கட்டர் ஆகுதுன்னு அதே மாதிரி போட்டாரு. உருவில் பட்டேல் திருப்பி போயிட்டாரு, அவுட் ஆயிட்டாரு. ஸோ உருவில் பட்டேல் போனோடனே கொஞ்சம் அந்த 200 மார்க் இங்க பிரீச் பண்ண போறது இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ அதுக்கப்புறம் எவ்வளவு போறாங்கன்னு தான் கேள்வியா இருந்து. ஆனா கார்த்திக் சர்மா வந்து ஆன இன்னிங்ஸுக்கு லைக் 200 பிரீச் பண்ணிருக்கணும் அவங்க. பவர் பிளேல ருத்துராஜ் ஸ்ட்ரைக் ரவுண்ட் ரொட்டேட் பண்றது அவர் மிஞ்சி போனா 8 balls ஆடி இருப்பாரு பவர் பிளேல, அவ்வளவுதான். 8 balls 6 runs 9 7 runs அடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் ஸ்பின் போட்டதுக்கு சிவாங் குமார் போடுறப்பதான் ஃபுல்லா அவ்வளவு டாட் பால்ஸ் ஆனாரு அவரு ருத்துராஜ். அதான் இவங்க ஸ்பின்னர்ஸ் பெருசாக யூட்டிலைஸ் பண்ணல. ஏன்னா இவங்க ஒரு ஸ்பின்னர் தான் ஆடினாங்களே. ஸோ அந்த பிச்சு கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலுமே அவங்க பேசுகிறே கட்டர்ஸ் போட்டுடலாம், இன்டு த பிச் போட்டுடலான்ற முடிவில் வந்துட்டாங்க எல்லாரும். பேட் கமின்ஸுமே சரி, அப்புறம் சகீபும் சரி, எல்லாருமே. நீங்கள் ஈஷான் மலிங்கா ஏதோ அப்படியே சைலண்ட்டாக ரன் கொடுத்த மாதிரி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஈஷான் மலிங்கா தான் இன்னைக்கு இன்னும் எக்கனாமிக்கலாக போட்டிருக்காரு. 4 ஆமா. overs 26 தான் போட்டிருக்காரு. ஸோ சைலண்ட்டாக அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு போயிட்டாங்க. ரன் கொடுத்தது யாருன்னா நிதிஷ் ரெட்டியும் பிரஃபுல் இங்கே தான். ஸோ நிதிஷ் ரெட்டியுமே பேஸ் பால் தான் ரன் கொடுத்தாரு. நீங்கள் நிதிஷ் ரெட்டியோட ஸ்லோவர் பால்ஸ் அதுவும் அடிக்கல. பிரேவிஸ் அப்புறமா அடித்ததுமே அந்த பேஸ் பால் தான் ஃபுல்லாகவே அடிக்க ஆரம்பிச்சது. ஸோ நீங்கள் ஸ்லோவர் பால்ஸ் வந்து கண்டிப்பாக பிக் பண்ண முடியல. அது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, தெரிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அது தெரிஞ்சிச்சு. அதனால தான் சொன்னோம் நம்ம எதிர்பார்த்தா 180 நல்ல ஸ்கோராக இருக்கும். மேபி இது கொஞ்சம் டிஃபெண்டபிள் ஸ்கோர். ஏன்னா இன்டு த பிச் போட்டால் ரொம்ப ஆடவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் என்ன ஆச்சுன்னா இஷான் மலிங்கா வந்து அந்த ஓவர் வந்து டெவல் பேஸுக்கு போட்டுட்டு இருக்கும்போது அவர் 118 118 110 போட்டுட்டு திருப்பி 140 ஒரு பால் போடுவாரு, ஒரு 6 போகும். திருப்பி 118 இதெல்லாம் போடும்போது டாட் விழும். அப்புறம் என்ன பண்ணியிருந்திருப்பாருன்னா, இல்ல ஆக்சுவலா 118 118 போடும்போது 6 போகும், அதுக்கப்புறம் 140 போடும்போது டாட் விடும். திருப்பி 118 போடும்போது இன்னொரு ஃபிளாட்டா ஒரு 6 அடிப்பாரு. அப்புறம் மறுபடியும் ஒரு 141ல அவர் திருப்பி அடிக்கும் போது போல்ட் ஆவாரு. ஆக்சுவலா ஸ்லோவர் ஒன்ஸை கொஞ்சம் ப்ராப்பரா பார்த்து பிக் பண்ணது டெவால் பிரேவிஸ் மட்டும் தான், வேற யாருமே ஸ்லோவர் ஒன்ஸ் எடுக்கவே இல்லை. பட் ஆனால் அவர் வந்து பேஸுக்கு அவுட் ஆயிட்டாரு. மீதி மீதி பேர்லாம் சுத்தமா தொடவே இல்லை. ஒரே ஒரு பால் தூபே அடிச்சார், அதுவும் ஒரு கால் கிட்ட கிளியரா போட்டு கொடுத்ததுனால வேற யாருமே சுத்தமா எடுக்கவே இல்லை. அதான் சரி, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடியும் போது 180 ஒரு நல்ல ஸ்கோர் தான் இருந்தது. ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் டீசெண்டாக பவுலிங் போட்டாலே இது டிஃபெண்ட் பண்ணக்கூடிய ஸ்கோர் தான். ஸ்டார்டிங்குமே நல்லாவே போட்டாங்க. நீங்கள் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா முகேஷுமே சரி, ஸ்பென்சருமே சரி. ஸ்பென்சர் கொஞ்சம் அன்லக்கி தான், ஏன்னா ரொம்ப நல்லா போட்டார். ஆனால் அந்த பக்கம் இந்த பக்கம் கொஞ்சம் ஒரு பவுண்டரி கொஞ்சம் லீக் ஆயிடுச்சு. ஆனால் ரொம்பவே டைட்டாக போட்டார் அவரும். அந்த டைட்டாக போட்டதுக்கு ரிவார்டு தான் உங்களுக்கு டிராவிஸ் ஹெட்டோட விக்கெட். ஸ்பென்சர் கால் டிராவிஸ் ஹெட்டோட லெக் சைட்லேயே போட்டு கால் மேலே அடிச்சுன்னு இருந்தார். ஒரு பால் முகேஷ் வெளியே போடவே அவர் கண்ணு தூண்டி பேட்டை விட்டார், அவுட் ஆயிட்டார். ஸோ அதுக்கப்புறம் ஓரளவுக்கு பவர் பிளேயில் நல்லாவே போட்டாங்க சிஎஸ்கே சொல்ல போனால். அதுக்கப்புறமே ஆன அபிஷேக்குமே சரி, உங்களுக்கு பெருசாக ஒன்றும் லைக் அந்த அளவுக்கு இம்பாக்ட் இல்லை இன்னைக்கு. ஏன்னா பிச்சு கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தனால. இஷானுமே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இருந்தாங்க அன்டில் அன்லெஸ் நம்ம கிளாசன் வர வரைக்கும். 2 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அக்கீல ரொம்ப பின்னாடி பற்றிக்கிட்டாங்களோன்னு எனக்கு தோணுச்சு. பவர் பிளேல ஒரு ட்ரை பண்ணியிருக்கலாம் மேபி. அதுவும் ஒரு பாயிண்ட் இருந்தது. ஆனால் சொன்ன மாதிரி அவர் தான் வந்து அவுட் பண்ணார் எப்படியுமே அபிஷேக்கை. அவுட் பண்ணிவிட்டு திருப்பி அப்புறம் தான் கிளாசன் வந்துட்டார். ஸோ கிளாசனோட இன்னிங்ஸ் தான் இன்னைக்கோட கேம் சேஞ்சிங் இன்னிங்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும். டெவால் பிரேவிஸ் இன்னிங்ஸுமே சொல்லலாம். ஆனால் கிளாசன் ரொம்ப கால்குலேட்டிவாக ஆடிட்டார். டெவால் பிரேவிஸ் வந்து அப்போ உங்களுக்கு ஸ்கோர் போர்டில் இல்லை. ஸோ எவ்வளோ என்னன்னு தெரியாமல் ஆடினீங்க. போர்டில் ஸ்கோர் தெரிஞ்சிச்சு. ஸோ ரொம்ப கால்குலேட்டிவ் ஆனார். செகண்டரி அந்த சைடில் ப்ரெஷர் வந்து இஷான் கிஷன் போட்டுட்டு இருந்தாலும் சிஎஸ்கே பவுலர்ஸ் போடல, இஷான் கிஷன் போட்டுட்டு இருந்தார் ஒரு மேல் ப்ரெஷர். அந்த டைம்லையுமே பவுண்டரிஸ் எடுத்துகிட்டே இருந்தார் ஓவருக்கு. அவர் எதுவும் பெருசாக மிஸ் பண்ணவும் இல்லை, எல்லாமே ஹிட்டு தான். அந்த ஒரே ஒரு கேட்ச் மட்டும்தான், அதுவுமே வந்து கொஞ்சம் ஆஃப் சான்ஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அது கையில் உட்காந்துருச்சு, பட் ஆனால் டைவில் எல்போ கீழே தட்டி விழுந்துருச்சு. ஸோ அதான் அது அன்லக்கி. ஆனா ஏன் அது அன்லக்கின்னா பால் கையில உட்காந்துருச்சு, அப்புறம் தட்டி விட்ட உடனே அது ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருந்தது. என்னடா அது இவ்வளோ வந்துட்டாரு, ஓடி வந்தாரு, டைவ் வச்சிட்டாரு, பால் கையில உட்காந்துருச்சு, அப்பயும் விடுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது.
பட் அகைன் அது மேபி அந்த இடத்துல கேட்ச் எடுத்திருந்தாங்கன்னா கூட இஷான் கிஷனுக்கு இன்னுமே கொஞ்சம் ஜாஸ்தி ப்ரெஷர் வந்திருக்கும். அப்போ விக்கெட் எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தி இருந்திருக்கும். அவர் அதுக்கப்புறம் கேட்ச் விட்டக்கப்புறம் அவர் ஒரு 3 6 2 4 அடிச்சு ஓரளவுக்கு ரன்னு கொண்டு வந்துட்டாரு. ஸோ கிளாசனோட இன்னிங்ஸ் தான் ஆக்சுவலா கொஞ்சம் கேம் சேஞ்சிங். இஷானுக்குமே ஒரு ரன் அவுட் மிஸ் பண்ணீங்க. ஸோ அந்த ரன் அவுட் எடுத்திருந்தா கூட இன்னும் கொஞ்சம் ப்ரெஷரும் இருந்திருக்கும் அவங்க கிட்ட. இந்த ரன் அவுட் ஈஸி ரன் அவுட் தான், அது ரொம்ப கஷ்டமான ரன் அவுட்னா கூட இல்லை. கரெக்டா 1 பிட்ச்ல வந்து 100 கையில உட்காரம். ஒரு சும்மா அண்டர் ஆர்ம்ல அடிச்சிருந்தா கூட அவர் அவுட் தான். ஃப்ரேம்லேயே இல்லை கிஷான். அதுக்கு அந்த ஒரு ரன் அவுட் வேற மிஸ் அவுட் ஆச்சு. ஸோ அதான் ஆனால் 100 இன்னைக்கு அட்டாக் பண்ணிட்டாரு கிளாசன். ஸோ ஸ்விட்ச் இல்ல 100 அவர் 100 கன்ஃபியூஸ் 100 எப்போதுமே அவர் அடிச்சுட்டு தான் இருக்காரு. 200 விக்கெட்ல ஆடுறாரு 100 கிளாசனு. பட் இன்னைக்கு ஒரு பெரிய பிளண்டர் என்னன்னா, சிஎஸ்கே அவங்க கொடுத்த பிச்சிலே தான் பிளண்டர். உங்ககிட்ட ஸ்லோ ரன்ஸ் போறதுக்கு ஆடு இல்லாதப்போ எதுக்கு ஸ்லோ பிச் தரீங்கன்னே அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். நீங்க அதுக்கு பேட்டிங் பிச்சே கொடுத்துட்டு போயிடலாம். ஸ்லோ ரன்ஸ் போறதுக்கு ஒரு பவுலர் கூட உங்க லைனப்ல எனக்கு தெரிஞ்சு இந்த இன்னைக்கு ஆன 3 பேசற விட ஜப்பி சிங் எனக்கு தெரிஞ்சு கட்டர் நல்லா போட்டிருப்பாரு. நான் அதை யாரையோ யாரையோ ஒருத்தர் உட்கார வச்சுட்டு பிரேவ் காலர் நீங்க ஸ்லோ ரன் தரப்போறீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அதை வச்சு அந்த பிச்சு அப்படி தரனாலதான் நீங்க பேட் சூஸ் பண்ணீங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ ஜப்பி சிங் நீங்க ஆடி இருக்கணும். லைக் இந்த 3 பேசுற யாரோ ஒருத்தவங்களை உட்கார வச்சுட்டு, இல்லைன்னா வீரு மேல உட்கார வச்சுட்டு ரிஸ்க் எடுத்துருக்கணும். நான் அதான் சொல்லணும் வந்தேன். இன்டு த விக்கெட் வந்து கேம் முடிஞ்சப்பறம் நம்ம பேசுறது வேற மாதிரி இருக்கும். ஆனால் கேம் ஸ்டார்டிங்ல அது பெரிய டிசிஷனாக இருக்கும். ஆனால் அந்த பெரிய டிசிஷன் எல்லா டீமும் எடுத்திருக்காங்க. அதுதான் சொல்றேன். நீங்கள் அவங்க ஜிடி பிரசித் கிருஷ்ணா உட்கார வைக்கும் போது அவர் தான் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர். ஆனால் ஜிடி உட்கார வச்சுட்டு தான் ஆடினாங்க. அந்த மாதிரி சொல்கிறேன் நான். அன்சுல் கம்போஜ் இந்த மேட்ச் கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஏன்னா இந்த பிச்சு கொடுக்க போறீங்க தெரிஞ்சிச்சுன்னா அவர் இன்டு த விக்கெட் போடல. போன மேட்சுமே போட்டு ட்ரை பண்ணாரு, மார்ச் போட்டு அடியடி அடிச்சு விட்டார் உங்களை. அது தெரிஞ்சிச்சு அவர் இன்டு த விக்கெட் ஸ்லோ பால் போட வரல அவருக்குன்னு. மேபி இந்த 3 பேசரில் பெட்டர் பேசர் என்ன கேட்டிங்கன்னா ஜப்பி தான். நீங்கள் இவங்க யாருமே இன்டு த விக்கெட் போடுற பவுலர்ஸ் கிடையாது. அது மேபி ஆனால் 3 லெஃப்ட் ஆர்ம் சீமர்ன்றனால அது யோசிச்சிருப்பாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் லாஸ்ட் மேட்ச் அப்படி தான் ஆடினாங்க. அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. இது ஒரு 50-50 கால் தான். பட் ஆனால் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு அதை அவர் ஒர்க்காவது பண்ணியிருக்கணும். அவர் ஒயிட் லைன்லேயே போட்டு விக்கெட் எடுத்து கொஞ்சம் ஏமாற்றிட்டு இருந்தார். அது இல்லாமல் வேறு ஏதாவது ட்ரை பண்ண பார்த்தா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 36 கொடுத்துருக்காராம் இந்த சீசனில். இன்னும் ஒரு 3 6 கொடுத்தாருன்னா அவர் தான் இது வரைக்கும் ஐபிஎல்ல ஒரே சீசனில் அதிக 6 கொடுத்த பிளேயராக இருப்பார். ரஷீத் வச்சிருக்காரு இப்போ அந்த இதுவை 33 6க்கு. அடுத்த மேட்ச் 3 6 அடிப்பாங்களான்னு பார்ப்போம். இல்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்ச போனமாச்சு இவங்க ஜப்பி சிங் போயிருக்கணும். முகேஷ் சௌத்ரி வேண்டாம், லைக் ஜப்பி சிங் இந்த பிச்சில் எஃபெக்டிவா இருப்பாரு. ஏன்னா மோர் தென் பார் ஸ்கோர் தான் அவங்க போட்டிருந்தாங்க. ஸோ ஜப்பி சிங் ஆர்டர் வச்சிருந்தீங்கன்னா மேபி இவங்க ஜெயிச்சிருப்பாங்களோ என்னமோ. பட் அங்க ஒரு மிஸ்டேக் பண்ணாங்க. ஆக்சுவலா என்னன்னா முகேஷ் சௌத்ரி சூப்பரா போட்டிருந்தாரு இன்னைக்கு. ஏன்னா அவர் பவர் பிளேலயும் அவருக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் எஃபெக்டிவாவே இருந்தது அவர் போட்ட பால்ஸ்லாம். இன்ஃபேக்ட் சுத்தமா டிராவிஸ் ஹெட்டால அவர் பால் எடுக்கவே முடியல. கரெக்டா பார்த்து விக்கெட்டும் எடுத்துட்டாரு. அவர் ஆக்சுவலா நல்லா தான் போட்டிருந்தாரு. ஒரே ஒரு வீக் லிங்க் இந்த லவ்லிங் லைனப்ல இன்னைக்கு போட்டது பாத்தீங்கன்னா அன்சுல் காம்போஸ் தான். அவர் ஒரு 2 மேட்சாவே ஒரு 2-3 மேட்சுக்கு மேலேயே அவர் சுத்தமா சரியா போடல. இன்னைக்குமே அவர் தான் வீக் லிங்க். ஒருவேளை ஆடி இருந்தாங்கன்னா ஹார்ஷ் காலா இருந்திருக்கும். பட் ஸ்டில் ஓகே, நத்திங் டு லூஸுங்கிற மாதிரி நீங்க ஓகே அதான் யோகி சொன்ன மாதிரி 50-50 கால் தான். அது எடுத்திருந்தா ரொம்ப ஹார்ஷ் காலா இருந்திருக்கும், ஆனா பலன் கொடுத்துருக்கலாம். ஆனா எடுக்காம இருந்திருந்தா ரொம்ப கன்சர்வேட்டிவ் காலா இருந்திருக்கும். பட் ஆனா இங்க பலன் கொடுத்துருக்கல. அட் எண்ட் ஆஃப் த டே 50-50 தான். எதுவும் பெருசா சொல்ல முடியாது. பட் அகைன் நீங்க வந்து ஒரு ஸ்லோ பிச் நீங்க சொன்ன மாதிரி ஆடுறீங்க, அந்த இடத்துல ஆடுறீங்க அப்படின்னா இப்போ அந்த இடத்துல உங்களுக்கு கட்டஸ் போடுறதுக்கு ஆள் இல்லைன்னா உங்களுக்கு அங்க இருக்கிற ஒரே ஸ்ட்ராங் லிங்க் உங்களோட ஸ்பின்னர்ஸ் மட்டும் தான். அப்ப நீங்க 2 பக்கமும் ஸ்பின்னர்ஸ் கண்டினியூஸா போட விட்டு ஏதாவது பண்ணி இருந்திருக்கணும். அண்ட் உங்களுக்கு நல்லா போட்டுட்டு இருந்த ஸ்பின்னரை நீங்க கம்ப்ளீட் பண்ணல. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு ஆக்சுவலா மேஜர் பாயிண்ட். ஸோ நீங்க முடிக்காததான் பெரிய ப்ராப்ளமே. நீங்க என்ன பண்ணியிருந்தாலும் சரி, நீங்க முன்னாடி அக்கீல போட்டிருக்கணும். இல்லைன்னா அந்த 17th ஓவர் முகேஷ் போட்ட ஓவராது அக்கீலுக்கு அட்லீஸ்ட் கொடுத்துருக்கணும். ஏன்னா நீங்க ஒரு பேசருக்கு உட்கார வைக்க போறீங்க தெரிஞ்சிச்சு. நீங்க பாத்தீங்கன்னா ஸ்பென்சர் நல்லா தான் போட்டிருக்காரு இன்னைக்கு. 8.7 தான் அவர் ரன் ரேட்ல போட்டிருக்காரு. ஸோ உங்களுக்கு ரன் கொடுத்தது அன்சுல் தான். நீங்க நேற்று ஆர்ஆர் பண்ண தப்பும் அதுதான். நீங்க கேமை லாஸ்ட் ஓவர் வரைக்கும் கொண்டு போக தான் நீங்க ட்ரை பண்ணணும். நீங்க கேமை முன்னாடியே முடிக்கணும்ன்றே ஆடுறீங்க. அது எனக்கு தெரியல, வின் பண்ற மைண்ட் செட்ல ஆடின மாதிரி தெரியல. அதுதான் இது ஒரு மாதிரி மோசமான கேப்டன்சியும் கொஞ்சம் பிரச்சனை தான். ஏன்னா இதெல்லாம் தான் ஆக்சுவலா கேப்டன்சில கொஸ்டின்ஸா வரும். ஓகே, ஒரு பவுலர் நல்லா போட்டு இருந்திருக்கிறப்ப அப்ப நான் ஏன் அவனுக்கு பேக் பண்ணி இன்னொரு ஒரு கொடுக்க கூடாதுங்கிற டிசிஷனோ
இல்ல எந்த பேட்ஸ்மேன் எகென்ஸ்டா எந்த பவுலருக்கு எகென்ஸ்டா பேட்ஸ்மேன் ஸ்ட்ரகிள் பண்றாங்கிறத பார்த்து அந்த பேட்ஸ்மேன் கரெக்டா போட விடுறதோ. லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு அன்சுல் ரெண்டு போட வேண்டியது இருந்தது. ஸ்பென்சர் ஒன்னு போடணும், முகேஷ் ஒன்னு போடணும். ஆனா அவங்க என்ன பண்ணாங்கன்னா அன்சுல், முகேஷ், அன்சுல், ஸ்பென்சர் அப்படி போட பார்த்திருக்காங்க. பட் ஐடியலா என்ன பண்ணிருக்கணும்னா முகேஷ், அன்சுல், ஸ்பென்சர், அன்சுல்ங்கிற மாதிரி முடிக்க பார்த்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு அட்லீஸ்ட் லாஸ்ட் ஓவர் வரைக்கும் அது கேம் போயிருந்திருக்கும். இப்போ 1 ஓவர் 2 ஸ்பேர் முடிச்சாங்க. ஸோ அதுதான் இதெல்லாம் வந்து ஆக்சுவலா டாக்டிக்கல் எரர்ஸ் தான் நீங்க பண்ணது எல்லாமே. சரி, ஓகே, இது வந்து ஒரு இன்ஜுரி ப்ரோன் சீசன். நான் வந்து ரொம்ப ஓகே இந்த டீம் வச்சு இவ்வளவுதான் ஆட முடியும். ஏன்னா இது ஆக்சுவலா நான் ப்ரிவியூ பேசும்போதே கொஞ்சம் சொல்லியிருந்தேன், இது எஸ்ஆர்ஹெச்க்கு அப்பர் ஹேண்ட் இருக்கு இந்த மேட்ச்ல அப்படின்ட்டு. இந்த டீம் வச்சு இவ்வளவுதான் ஆட முடியும். பட் இருந்தாலும் இந்த டீம் வச்சு இன்னைக்கு ஆடினதை வச்சு ஜெயிச்சிருந்திருக்க முடியும். நீங்க அதான். அதுலயும் ஆனா வந்து ஆக்சுவலா சொல்லணும்னா அவங்க சைட்லயும் தப்பு பண்ணாங்க. அவங்க சைட்லயும் எல்லா பேட்ஸ்மேனும் சூப்பரா ஆனாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு கம்பெல்லிங்கா ஒரு நாக் அடிச்சதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல வந்து சிஎஸ்கே சைட்ல டெவால் பிரேவிஸும் அவர் சைட்ல கிளாஸரும் மட்டும் தான் ஆடினாங்க. வேற யாருக்குமே ஒழுங்கா பேட்டுக்கு வரவே இல்லை. சஞ்சு சாம்சன் ஏன் அடிச்சாரு அப்படின்னா அது ஓப்பனிங் மேட்சோட ஸ்டார்ட், பால் பேட்டுக்கு நல்லா வந்தது, அப்ப அடிச்சாரு. ஸ்லோ ஆக 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 எந்த பேட்ஸ்மேன் சுத்தமா வரவே இல்லை. ப்ரெஷர் கண்டிப்பா போட்டு இருந்திருக்கலாம். அந்த இடத்துல நீங்க கோட்டை விட்டீங்க. இப்போ இந்த மேட்ச் இந்த பவுலர்ஸ் வச்சு ஜெயிச்சிருந்திருக்க முடியும். பட் அகைன் ஐ வில் நாட் டேக் அ ஹார்ஷ் கால். இது அந்த end of the day, see, as a CSK fan I know this season is done and dusted. அதனால எனக்கு ஓகே இது அடிங்கடா அப்படின்ற அளவுக்கு வந்துருச்சு. இல்ல ஸோ நான் பின்னாடி போனது கூட நான் விட்டுருவேன். எதுக்கு தூபேக்கு ஓவர் கொடுத்தீங்கன்னு எனக்கு தெரியல இப்போ வரைக்கும். அந்த டைம்ல அகிலுக்காவது கொடுத்துருக்கலாம். அகில் 7 ரன் ரேட்ல போட்டிருக்காரு. தூபே வந்து உங்களுக்கு அப்படியே விக்கெட் எடுத்து அப்படியே குவிக்க போறாரா எனக்கு புரியல. அதுவும் கிளாசன் வந்து போட்டு வெளுன்னு வெளுத்துருந்தாரு எல்லாரையும். அந்த டைம்ல தூபே கொடுக்குறீங்க. அவர் போட்ட எல்லாமே அவுட் சைட் ஆப்ஷனால ஒயிட் லைன்ல போடுறாரு. கிளாசனுக்கு ஈஸியா கட் அடிச்சுட்டு போயிட்டாரு அவரு. ரிஸ்கே இல்லாத 12 ரன் அவருக்கு அது. இல்ல அதான் இது தேவையில்லாத பண்றேன்னு. நீங்க வந்து நல்லா அவுட் சைட் ஆப்ஷன் தான் பவுல் போட போறோம்னா கவர்ஸ்ல போய் டீப்ல கவர்ஸ்ல யாரோ ஒருத்தர் வச்சுட்டு போடுங்க. நீங்க ஷார்ட் கவர் வச்சுட்டு போட்டீங்கன்னா அவர் கரெக்டா ஆடுறாரு அழகா. அது மாதிரி கட்டுன்னு கூட சொல்ல முடியாது. நல்லா பின்னாடி வந்து ஒரு பஞ்ச் அடிக்கிறாரு. அது பிட்வீன் கவர்ஸ் அண்ட் இது கவர்ஸ் ரீஜனுக்கும் லாங் ஆஃப் ரீஜனுக்கும் ப்ராப்பரா நடுவில் போகுது. ஈஸியா ஸ்கோர் பண்ணிட்டு போறாரு. அசால்ட்டா அடிச்சார் அந்த ஓவர். 12 சும்மா கிடைச்சது. எனிவேஸ் அகைன் பிரேக் த்ரூக்காக ட்ரை பண்ணி இருந்திருப்பாங்க. அப்பயுமே நீங்க அகில் ஹுசைனை முடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருந்தது. நீங்க டெலிபரேட்டா அகில் ஹுசைனை முடிக்க வேணாம்னு சொல்லி முடிக்கல. அது என்ன ஒரு ஓரம் இருந்துச்சு ருத்துராஜ் அகில் ஹுசைன் மாதிரி தெரியல. அது மாத்தி மாத்தி ஆடிட்டு இருக்காங்க ஒரு இதுல டெம்ப்ளேட்ல ஆடாம. போஸ்ட் மேட்ச் சீசன் ரிவ்யூ பத்தி பேசும்போது நம்ம வருவோம். கண்டிப்பா அடி இருக்கு. ஓகே, அது நீங்க வரலாம் கண்டிப்பா. நான் ஆக்சுவலா ரேங்க் இன்னைக்கு மட்டும் இல்ல எல்லா பிளேயர்ஸுக்குமே ஒரு ரேங்கிங் வீடியோ 10/10 மார்க் வீடியோ ஒன்று போடலாம் தான் இருக்கும். எல்லா டீம்லயுமே எந்தெந்த பிளேயர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, ஒர்த்தா இல்லையா அப்படின்ற அளவுக்கு. ருத்துராஜுக்குலாம் நெகட்டிவ் மார்க்கிங். ஓகே, அது அப்போ வருவோம். சரி, அந்த நோட் நாங்க வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து யோகி, வெங்கட், அப்புறம் ஹரி 3 பேர் பேக் பண்ணிருந்தாங்க. அவங்க 3 பேருக்கும் இந்த மேட்ச் பாயிண்ட் கிடைக்குது. 3 சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஆஃப் திஸ் குரூப் வந்து நாங்க சிஎஸ்கே பேக் பண்ணோம். ஆனா நாங்க வந்து இந்த மேட்சை தோத்துட்டோம். ஸோ எங்களுக்கு பாயிண்ட் கிடைக்கல. வேற ஏதாவது பாயிண்ட் இருக்கா? ப்ரிவியூல வந்து நிறைய சொன்னாரு, நாம கிரவுண்டுக்கு போய் இது வரைக்கும் சிஎஸ்கே தோத்ததே இல்லைன்னு. அதை வந்து இன்னொரு படி மேல போய் நான் கிரவுண்டுக்கு போன மேட்ச்னா சிஎஸ்கே கப் அடிச்சாங்கன்னு சொன்னான். அதுதான் அவன் சொன்னதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இன்னும் இடையே இருக்குங்களா அப்படின்னு. எனிவே உங்களுக்கு ஞாபகம் இருக்கா தெரியல, நீங்க இந்த வீடியோவில் இன்னொரு இந்த மாதிரி ஒரு ப்ரிவியூ ரிவ்யூவில் நாங்கள் சொல்லியிருப்போம், இந்த மாதிரி பெட்டி கட்டியிருப்போம். சிஎஸ்கே எப்போ அஃபிஷியலாக டிஸ்குவாலிஃபை ஆகிறாங்களோ அப்போ நம்ம டீம்லேருந்து ஸ்டவன் வந்து சார்பட்டா சீனை ரீக்ரியேட் பண்ணோம். அண்ட் இவர் வேறு நிறைய பேர் என்கிட்ட ஒரு பெட்டி கட்டியிருக்காரு, அதையும் அவர் பண்ண போறாரு. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக சிஎஸ்கே ஜெயிக்குதோ இல்லையோ எனக்கு கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால அதனால அந்த நோட் நாங்கள் இந்த வீடியோவை வந்து ஈஸியாக முடிச்சுக்கிறோம். அடிக்கிறதுலாம் கொஞ்சம் பொறுமையாக அடிக்கிறோம். ஆக்சுவலாக நிறைய வன்மங்கள் இருக்கு, நான் கொஞ்சம் பொறுமையாக வரேன் ரைட்ல. On this note நாங்க இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இட்ஸ் ஃபுல் ஃபார் சைனிங் ஆஃப். பை.